இந்த சீசனில் நிறைய முருங்கைக்காய் கிடைக்கும். அதனால எங்கள் மரத்தில் நிறைய முருங்கைக்காய் கிடச்சிச்சு. நிறைய பிடுங்கிட்டோம். மீதி வீணாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் காலையில் டிஃபனுக்கு வந்து முருங்கைக்காய் சட்னி வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். இந்த மாதிரி ஒரு தடவை செய்யுங்க. எப்போதுமே வதக்கி தானே நம்ம செய்வோம். இந்த மாதிரி வேக வச்சு அரைச்சி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு நான் 3 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா சதக்காய்ங்க. பெரிய வெங்காயம் 1, தரப்பூண்டு நான் 6 பல் எடுத்திருக்கேன். வரமிளகா 2, பச்சை மிளகா 1, தக்காளி பழம் 2 எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் இது எல்லாமே ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். பாத்திரத்தில் போட்டு காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அதில் காயிலே உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து நல்லா கொதித்தோடனே நீங்கள் அடுப்பை நிப்பாட்டிக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சு உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. நல்லா வெந்துருங்க முருங்கைக்காய். அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து தேங்காய் திருகணுன்னா தேங்காய் திருகி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு கையளவுக்கு தாங்க தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த அரை மூடியை நான் அப்படியே சேர்த்துக்க மாட்டேன். பாருங்கள், நல்லா இப்போ மூடி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சுட்ருக்கோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தக்காளி பழம்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி எல்லாமே நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. நம்ம சட்னி அரைக்கிறப்ப அந்த மீதி இருக்க தண்ணியையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் தாங்க நிறைய சத்து இருக்குது. பாருங்கள், இந்த முருங்கைக்காயை இப்போ நம்ம அந்த சக்கையெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு தாங்க எடுக்க போகிறோம். ஸ்பூனை வச்சு எடுத்திங்கன்னா அந்த சூடு வந்து உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் கையை விட்டு நல்லா இப்படி எடுத்துட்டிங்கன்னா வந்துடுங்க. எனக்கு நல்லா கொதிச்சிருச்சுங்க. கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாமே எடுத்துட்டேன். அந்த விதையெல்லாம் கீழே போட்டுறாதீங்க. எல்லாம் நல்லது தாங்க. நம்மளுக்கு ரத்த உற்பத்தி ஆகிறதுக்கும் கண் சம்மந்தமான சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த முருங்கைக்கீரை இதில் நல்ல விட்டமின் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நான் ஏதாச்சும் வாரத்தில் 1 டைம் முருங்கைக்காய் சூப்பு, முருங்கைக்காய் இலை இதெல்லாம் போட்டு ஒரு சூப் மாட்டம் வச்சுருவேன். இன்றைக்கி நாங்கள் சட்னி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நான் எல்லா முருங்கைக்காயும் நான் எடுத்துகிட்டேன். தக்காளி பழம் நல்லா வதங்கியிருக்கு. பாருங்கள், நான் முழுசாக தான் தக்காளி பழத்தெல்லாம் போட்டிருந்தேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஆறிடுச்சுங்க. நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடயே ஒரு கையளவுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் வந்து வேக வைக்கக்கூடாது. தேங்காய் பச்சையாக தான் நம்ம சேர்த்துக்கணும். பாருங்கள், நான் ஒரு கையளவுக்கு நான் போட்டிருக்கேன். இதில் நம்ம தண்ணியில் உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சோம். அதனால் நீங்கள் உப்பு போட வேண்டிய தேவையில்லை. பாருங்கள், நம்ம வேக வச்ச தண்ணியை தான் நம்ம சேர்த்துக்கிறோம். மீதி கொஞ்சத்தை அரைச்சிட்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சாச்சு. இதை நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி கொண்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு அடுப்பில் இருப்பு சட்டியை வச்சு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி எப்போ பார்த்தாலுமே தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி செய்யாமல் புதினா சட்னி, மல்லி சட்னி இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இருக்கிறத அப்படியே சேர்த்துக்கிறோம். மிக்ஸி ஜார்லேயே நம்ம கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல அதை சேர்த்து நல்லா கலக்கி நம்ம அதோடு சேர்த்துக்கலாம். நம்ம சட்னியோடு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு பதம் அவ்வளோதாங்க. என்னோடய ஸ்டைலில்